செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மாங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம் வாங்க. துவரம்பருப்பு 100, ஒரு பிடி பச்சைப்பருப்பு, ஒரு 20 பல்லு பூண்டு, பெருங்காயம் எல்லாம் அது பருப்பில் வச்சு குக்கரில் வச்சு அவியல் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுட்டேன். தக்காளி கட் பண்ணி வச்சேன். வெங்காயம் கட் பண்ணிட்டேன். மாங்காய் கட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ சாம்பார் தாளிக்கிறேன். அதுக்கு 2 பிடி வெங்காயம் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு 2 பிடி வெங்காயம் வச்சு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுட்டு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி வச்சு வெங்காயத்தோட இந்த மிளகாப்பொடி பொரியணும். பொரிஞ்சு மிளகாய் இருப்பு அடங்கிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கல் உப்போடு வச்சு பொரிச்சு ஒரு தொக்கு பாதம் ரெடியாக இருக்குது. இப்போ ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டேன். இது அந்த எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. தக்காளி ஒரு 6 தக்காளி, நான் புளி சேர்க்க மாட்டேன். 6 தக்காளி வச்சு நல்லா மசித்து நல்லா வேக விட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. குக்கர்லேயே சாம்பார் தாளிச்சிக்கலாம். அதனால் மாங்காய் கட் பண்ண ஒரு மாங்காய், பெரிய மாங்காய், வெறும் மாங்காய் மட்டும்தான் போட்டு இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு ஒரு 10 நிமிஷம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பேத்திங்கெலாம் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த மாங்காய் வச்சு செய்கிறேன். சாப்பிடும்போது மாங்காய்னா அவ்வளோ ருசியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கன்ட்டு. இப்போது வானல் வச்சு சாம்பார் வேலை ஒரு பக்கம் கூட்டி ரெடியாக கொதிச்சிட்ருக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் வச்சு வெங்காயம் வச்சு இஞ்சி பூண்டு வச்சு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் வச்சு தேவையான அளவுக்கு சால்ட் வச்சு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சு அதுவும் தொக்கு பதத்துக்கு வந்தாச்சு. தண்ணி விடக்கூடாது. மிளகாய் பொடி 2 ஸ்பூன் வச்சு இந்த எண்ணெயிலே பொரித்து நல்லா பொரிக்கணும். அதுக்கப்புறம் மசிச்சு உருளைக்கிழங்கு ரொம்ப மசிக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக அப்படி இருக்கிற மாதிரி வச்சு குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி புட்டு மாதிரி செய்யக்கூடாது. இது கிழங்கு தனியாக தெரியணும். ஒரு லைட்டாக கொஞ்சம் 2 பீஸாக போட்டு ஒரு 4 பரட்டல் பரட்டி விட்டு எண்ணெய் விட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா உதிரியாக எடுத்து வச்சிடணும். இது தயிர் சாதமும் இப்போ மாங்காய் சாம்பாரும் வச்சு சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் இல்லை, வெறும் மாங்காய் தான். ஒரு பக்கம் மாவு அரைச்சிட்ருக்கேன். பாப்பா வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் அந்த வேலை பார்த்துக்கிட்டே சமையலும் பார்க்குறேன். இப்போ மல்லித்தழை வச்சு கிழங்கு ரெடியாக இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம கிழங்கு வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது சாம்பார் கொதித்து ரெடியாக வந்துடுச்சு. இப்போ ஒரு பொடி மல்லித்தழை வச்சுட்டு நெய் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த சாம்பார் தோசைக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மதியம் சாப்பாடு சாப்பிட்டது மதியம் நைட்டுக்கு நம்ம டிஃபனுக்கு வச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ நெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன்டா. நெய் இந்த அனலில் அப்படியே ஒரு மாதிரி உருக்கி ரெடியாக இருக்குது. அது கொஞ்சம் நெய் விட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு நம்ம முருங்கைக்காய் போடுவோம், கத்திரிக்காய் போடுவோம், நிறையா ஐட்டம் போடுவோம். வெறும் மாங்காய் மட்டும்தான் வச்சேன். தம்பி பிள்ளை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு சொன்னாருடா. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.